தமிழ்மணி சார், அதிமுக எதை நோக்கி நகர்கிறது அந்த இடத்தில் 25 எம்எல்ஏக்களை அவங்களுடைய பொறுப்புகளை ஏன் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி நீக்கிறார்? மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் சரி, எதை நோக்கி நகர்கிறதுன்னு சொல்லிட்டா அதுலேயே எல்லாம் வந்துடும். நான் இதுக்கும் பதில் சொல்கிறேன். இபிஎஸ் குரூப்பில் இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் தன்மானத்தை தக்க வைத்து கொள்ள போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு குரூப்பு அடிமைத்தனத்தை நோக்கி ஆர்வத்தோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் என்னுடைய. இப்போ ஏன் நீக்கிட்டாருன்னு கேட்டீங்க, தனி கேள்வியாக கேட்டீங்க. ஒரு கட்சின்னு ஒரு இயக்க நடத்தக்குள்ள எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கட்சி தான் முக்கியம்னு நினைக்கணும். எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுகவில் என்னுடைய அனுபவத்தில் ஜெயலலிதா தான் நம்பர் 2. எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால், ஜெயலலிதா உயிரோடு இருந்தால், அந்த காலத்தை சொல்கிறேன். பல பேர் இருந்தாங்க, சீனியர்கள் இருந்தாங்க. நம்பர் 2 அந்த அம்மாவை எதுவுமே கேட்காம என்ன தப்பு செய்தார்னு கூட பேப்பரில் சொல்லாமல் இவரை கட்சியை விட்டு விலக்கிட்டேன், இவர் கூட யாரும் தொடர்பு வச்சுக்கக்கூடாதுன்னு எம்ஜிஆர் கடைசியாக அறிக்கை விட்டார். அவர் ரொம்ப நாளுக்கு பிறகு உயிரோடு இல்லைங்கிறது வேறு. பட் அரசியல் தெரிந்தவர்களுக்கு நான் சொல்கிற நிகழ்ச்சியே தெரியும். ஜெயலலிதா வாச்சே கட்சியை விட்டு நீக்கலாமா, ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்க வேணாமா, கேட்கல சார். அவங்க ஒரு எம்பி சார், ஒரு ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்க. இன்னைக்கு அசம்பிளியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடைய பதவிகள் எல்லாம் எடுத்திருக்கிறாரு. கட்சியை விட்டு நீக்கிட்டாருன்னு சொல்றேன்லாம். நீங்க ராஜ்யசபா அமெரிக்கன் சபான்னு சொல்லிக்கிட்டீங்கள, கட்சியை விட்டு நீக்கிட்டாரு எம்ஜிஆர். தெரியுமா தெரியாத உங்களுக்கு? இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் ராஜீவ்காந்தி இங்கு வந்திருந்த போது, இந்திரா காந்தி சிலை திறந்த போது கிண்டியில் கட்சியை விட்டு நீக்கிவிட்டார். சரி, அவர் வெகு அதில் ஷோகாஷனுடைய கொடுத்தியா, அவங்க தான் நம்பர் 2 அன்னைக்கு கட்சியில். ஏன்னா கட்சி தான் முக்கியம். நம்பர் 2னா கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், கட்சியில் எதை வைத்து நம்பர் 2 அன்னைக்கு அவங்க தான் நம்பர் 2. அவங்க தான் கட்சியினுடைய டேக் ஓவர் பண்ண போகிறாங்கன்னு எல்லாருமே நம்பினாங்க. ஆனால் கவலைப்படல எம்ஜிஆர். சரி, ஒரே நாளில் 7 அமைச்சர்களை நீக்கினார் எம்ஜிஆர். ஆர்.எம். வீரப்பன்லேருந்து பேர் சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. சார், இப்போ இவங்களில் மெஜாரிட்டியான எம்எல்ஏக்கள் சொல்கிறாங்கல்ல, அன்னைக்கு ஆர்.எம். வீரப்பன்லேருந்து 7 எம்எல்ஏக்களுடைய பதவி நீக்கினாங்க. இவர் அதே மாதிரி ஓபிஎஸ்ஸை நீக்கினார், யாரும் ஒருத்தர் பெருசாக சொல்லலை. பட் இன்னைக்கு ஏன் நீக்கணுங்கிற தேவை வந்துச்சு? இவங்களுடைய குரல்கள், இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எடப்பாடி கேட்டிருக்கலாம்ல. எடப்பாடி மேலே சிவி சண்முகம் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி போனார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தானே வைக்கிறாங்க. உண்மை சார். இங்கே உட்காந்து அந்த கருத்தை முதல்ல ஒழிச்சது நான் தான். திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேருவதும் ஆட்சி அமைப்பதும் தவிர்க்க முடியாத சரித்திர கட்டாயம். இல்லாவிட்டால் மத்தியில் இருக்கிற பாஜக 2 கட்சிகளையும் அழித்துவிடும். நான் சொன்னேன், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். இப்போ நியாயப்படுத்துகிறேன் உங்களுக்கு. அதில் திரு சண்முகம் சொல்கிற ஒரு 2 கருத்தை சொல்லிவிட்டு நான் இதை எப்படி நியாயப்படுத்துகிறேன்னு சொல்கிறேன். சண்முகம் சொல்கிறாரு, நாங்கள் 47 பேர் கையெழுத்து போட்டோம். என்ன சொல்லி கையெழுத்து வாங்கினார்? நான் சிஎம் ஆக போகிறேன், திமுக என்ன ஆதரிக்குது. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அது பார்க்கலையா? சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். இல்லை சார், பார்க்குறவனுக்கு உண்மை பொய், நான் பொய் சொல்கிறதா நினைக்கக்கூடாது இல்லையா? 47 பேரும் கையெழுத்து போட்டோம். தான் முதலமைச்சராக போவதாகவும் திமுக வெளியிலிருந்து இவரை ஆதரிக்கும்னு சொல்லி கையெழுத்து வாங்கினார். கையெழுத்து போட்டேன்.
அதைத்தான் செம்மலை சொன்னார். கிங் மேக்கர் இல்லை, அவர் கிங். ஸோ நீங்கள் கையெழுத்து போட்டப்போ உங்களுக்கு தெரியும்ல எல்லாருக்கும் ஆதரிக்க போவது திமுகன்னுட்டு. அவர் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறார். அதற்கு பிறகும் இந்த பிளவு வந்த பிறகும் எங்களுக்கு பொதுச் செயலாளர் இபிஎஸ் தான். காலையில் கேட்டீங்க இல்லையா நீங்கள்? இல்லை தப்பாக எடுத்துக்காங்க. கட்சி பிரியக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார் சி வி சண்முகம். கட்சி பிரியக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறாரு. நான் 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 அதை தான் கோட் பண்ணுறேன். அதற்கு பிறகும் அங்கே சட்டசபை கட்சியில் சில சிக்கல்கள் சலசலப்புகள் வரலாம். இந்த நிமிடம் கூட எங்களுக்கு பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி தான் சொல்லியிருக்கார். எல்லாம் யாரா கேட்டால் நான் காமிக்க எடுத்து தயாராக இருக்கிறேன். பத்திரிகையிலையும் டிவிலையும் வந்தது தான். எனக்கு பர்சனலாக எதுவும் கிடையாது. வாஸ்தவம் தானே? ஆமாம். திமுக முன்னாள் முதலமைச்சரை இன்னைக்கு முதலமைச்சர் காலை தொட்டு கும்பிடுறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நான் தவறுத்துன்னு சொல்லலாம் இல்லை, வரல, புரிஞ்சுங்க. வயசும் கூட அனுபவம் கூட தவறில்லை. பதவியேற்க வருகிற போது ஒரு முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் உங்கள் பதவியின் காரணமாக கையெடுத்து கும்பிடுறார். நீங்கள் அப்படி உட்காந்துருக்கீங்க. பண்பாடா? இல்லை, அது ஜெயலலிதாவுடைய படத்தை பார்த்து தான் எடப்பாடி பழனிசாமி வணங்கினாரு, முதலமைச்சரை வழங்கலை சார். நான் பார்த்தது நான் சொல்கிறேன். நீ அப்படிங்கிற தகவல்கள் வந்துச்சுல்ல சார்? சார் அப்படிங்கிற கருத்துக்களை வந்துச்சுல்ல எடப்பாடி பழனிசாமி? யார் சொன்னது சார்? சார் நான் கும்பிட்டதை கண்ணால் பார்த்தோம் சார். எல்லாருமே அவரை கும்பிட்டாங்க. ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிறதுல நியாயம். நான் பதவியேற்றுக்க போகிறேன். திரு ஸ்டாலின் காலில் விழுந்து கும்பிட்டீங்க. நான் தவறுன்னே சொல்ல, நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இவரை விட அரசியலில் வைகோ பெரிய ஆள். வைகோ போய் பார்த்தீங்கல்ல, பெரியார் திடலுக்கு போனீங்கல்ல, ஏன் காலில் விழுவல? ஸோ ஒரு பதவி வச்சிருந்தால், அப்பா பதவியில் இருந்திருந்தால். இப்போ ஒரே விஷயம், திமுக தலைவர் காலில் விழுறாரு, இதெல்லாம் ஒரு பக்கம் சார். இப்போ தாவேகா தான் அதிமுகவை உடைக்குதா சார்? இந்த ஆட்சி அமைக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? சரி, இபிஎஸ். அதுவே இந்த குரூப்பை காப்பாற்றுறதுக்கு அவர் பண்ண தியாகம். நான் அந்த கருத்தை சொன்னேங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இங்கே உட்காந்து தான் நான் சொன்னேன். என்ன தியாகம்? அடுத்த கருத்தையும் நான் சொன்னேன், இங்கே உட்காந்து சொன்னேன். ஏன்? என்ன தியாகம்? இபிஎஸ் மேலே எந்த வழக்கும் இல்லை, கொடநாடு வழக்கும் இல்லை. திமுக அரசாங்கமே சொல்லிடுச்சு. சாதா போலீஸை பார்த்தா அது ஒரு 3 வருஷம் ஓடிச்சு. அப்புறம் இந்த போலீஸுக்கு கொடுத்தாங்க, அவங்களும் சொல்லிட்டாங்க. திமுக சர்க்கார் சொல்லிடுச்சு கிடையாது, அவர் மேலே எந்த சம்பந்தமும். ஹைகோர்ட்டுக்கும் போனாங்க, இவரை விசாரிக்கணும்னு தள்ளுபடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஆன் ரெக்கார்டு உள்ளது தான். சரி. யார் யார் மேலே வழக்கு இருக்கு? ஊழல் வழக்கு. இவருடைய லெப்டினண்டாக இருந்து இன்னைக்கு சி வி சண்முகம் கூட நிற்கிறார்ல. திமுக எதிர்கட்சியாக இருந்தப்பயே கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க. வந்த பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு. தமிழ்மணி சார், ஒரு விஷயம் நான் கேட்குறேன். ஒருவேளை திமுகவோடு சேர்ந்த ஆட்சி அமைச்சு இந்த அமைச்சர்கள் எல்லாம், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்தார்னா, தாவேகாவோடு கூட்டணி சேர்ந்து காப்பாற்றி இருக்கலாமே. ஏன் தாவேகாவோடு சேருவதை விடவும் திமுகவோடு சேருவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஈஸியஸ்ட் ஃபார்மா? கொள்கை ரீதியில் ஒத்து போகிற விஷயமா சார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இபிஎஸ் தவறுன்னு சொல்லலை. ஆனால் அது பட் எப்போ பாஜக நடுநிலைமை எடுக்கிறதோ, ஒத்த ஓட்ட கையில் வச்சுக்கிட்டு, எப்போ நீங்கள் போய் அவர் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு என்ன நீங்கள் மதிக்கலையோ,
அதற்கு பிறகு எனக்கு என்ன சார் மரியாதை இருக்கும்? உங்கள் கூட வந்தான்னா ஓகே சார் அவனும் மனுஷன். புரியுது சார். இப்போ ஓரம் கட்டப்படுறார் அப்படிங்கிற ஒரு சூழல்ல எடப்பாடி பழனிசாமி போது சட்டம் யார் பக்கம் நிக்குது சார்? சார் கட்சியை விட்டு எடுத்தாச்சு, புது ஆட்கள் போட்டாச்சு, 26 பொறுப்புல இருந்து எடுத்துட்டாங்க. மாவட்ட நீங்கள் தான் சண்முகம் தான் சொன்னார், இந்த நிமிடம் கூட அவர்தான் பொதுச் செயலாளர். எடுப்பதும் போடுவதும் பொதுச் செயலாளருடைய உரிமை கடமை. எழுத்து கோர்ட்டுக்கு போங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நீக்கப்பட்டவர்கள், நான் போக சொல்லி அட்வைஸ் எல்லாம் அஸ் அ வக்கீல் பண்ணலை, போங்க. இல்லை பொதுக்குழுவை கூட்டுங்க, இந்த பிரச்சனையை கொண்டு வாங்க சார். ரெக்வஸ்ட் பொதுக்குழுவும் இருக்குது சார். இதில் உங்கள் பைலாவில் ரெக்வஸ்ட் பொதுச் செயலாளரும் கூட்டலாம், ரெக்வஸ்ட்டுக்கும் அதாவது வேண்டுகோள் கொடுத்தும் கூட்டலாம். கூட்ட சொல்லுங்கள், இதை வை, என்ன எடுத்தது தப்பு, எடுத்தது நியாயம்னு நீ வை, தப்புன்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் பலம் இருந்தால். சார் 2 தான், ஒன்று கோர்ட்டுக்கு போ. நீங்கள் தான் சொன்னீங்க இவ்வளவுக்கு இல்லை இவர் தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர் சொன்னீங்கல்ல. அவர் பொதுச் செயலாளர் கடமை தானே செய்திருக்காரு. இன்றைக்கி அவர் தப்பு இருக்கலாம், அவர் மனிதர் தான், நான் கடவுள்னு சொல்லலை அவர் எப்போதுமே. ஒன்று கோர்ட்டுக்கு போங்க. இந்த போனார்ல ஓபிஎஸ் போய் அவர் போய் இவர் போய் பார்த்தது நீயும் பாரு, வேண்டான்னு சொல்லலை. இன்னொன்னா ஜனநாயக கோர்ட்டு வேண்டாம் எனக்கு, கோர்ட்டு மேலே நம்பிக்கை இல்லை எனக்கு. ஜனநாயக முறைப்படி அதே இடத்துல கூட்டுங்க, பொதுக்குழுவை கூட்டுங்க, எவ்வளோ பேரை ஓட்டு போடட்டும் கேளுங்க. சரி, இப்போ எடப்பாடி செஞ்சிருக்கலாம்ல, பொதுக்குழுவை கூட்டுவோம். ஏன் எதிர்ப்பு இருந்தால்தான் சார் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எடப்பாடிக்கு வரும். நீங்கள் யாராவது கேட்டாங்களா? அவருக்கு எடப்பாடி இதை வச்சா தோற்று போயிடுன்னு சொன்னாங்களா? நீங்கள் சொன்னீங்களா? குறைஞ்சபட்சம் நான் சொன்ன பிறகு உங்களுக்கு ஞாபகத்துக்கு அப்படி ஒன்று இருக்குன்னு தோணுது. தப்பாக எடுத்துக்காதீங்க. இதை 3 நாள் ஆச்சு இல்லை, ஏன் செய்யலை சார்? இப்போ இந்த 2 தான் இருக்கு அவங்களுக்கு. இப்போ தொடர்ந்து ஒரு அதிமுக ஆட்சி அமைக்க முடியல, எதிர்கட்சியாவது இருக்குது, அதுலேயும் இப்போ இல்லாத ஒரு சூழ்நிலை போயிடுச்சு. செங்கோட்டையனை நீக்கினாங்க, ஜேசிடி பிரபாகரை நீக்கினாங்க, ஓபிஎஸ் நீக்கினாங்க, இவங்கெல்லாம் அந்த பக்கம் அதிகாரமிக்க பதவிகளில் உட்கார்ந்துட்டாங்க. சரி, இனியாவது அந்த கட்சியில் இத்தனை பேரை நீக்கினால் கட்சி இன்னும் தொய்வுக்கு போயிடும் அப்படின்னு ஒரு பொதுச் செயலாளருக்கு ஒரு பார்வை இருக்கும்ல. ஒரு நிமிஷம், என்ன அவமானம், என்ன யார் செருப்பால் எடுத்தாலும் அதை தாங்கி கொண்டு கட்சியை எப்படி இழிவுபடுத்தினாலும் ஏற்றுக்கொண்டு. கட்சி யாரும் இழிவுபடுத்தலை சார், கட்சி யாரும் இழிவுபடுத்தலை. ஏன் சார், எப்போ நீங்கள் அவர் ஏதாவது உங்ககிட்ட ஆதரவு கேட்டாரா? திரு ஜோசப் விஜய் உங்கள்கிட்ட ஆதரவு கேட்டாரா? சரி, ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. இல்லை இல்லை, டைரக்டாக தெரில, டைரக்டாக தெரில சார். நமக்கு தெரிஞ்சு கேட்கல. அதே மாதிரி ஒரு நிமிஷம், ஏன் ஆதரவு கொடுக்குறீங்க? உங்களுக்கு சூடு சுரணம் இருந்தால், தன்னை மரியாதை இருந்தால் கொடுப்பீங்களா சார்? நீங்க நான் உங்களை கேட்டா தமிழ்மொழி கேட்கிறேன், அதே கேள்வி கேட்கிறேன். திமுக வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட யார் பேசினாங்க சார்? பேசியதாக லீமா ரோஸ் வெளியவே சொன்னாங்க. யாரோ இல்லை, 25,000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கினவங்க அவங்க குடும்பம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா வந்துருச்சு. லாட்ரி பாண்டிச்சேரி அவங்க தான், ஆதவ் அர்ஜுனா அவங்க தான். திமுக தரப்புல இருந்து யாராவது அபிஷியலா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி நீங்க ஆட்சி அமையுங்கள் அப்படின்னு யாராவது பேசினது மாதிரி ஓபன் ஸ்டேஜ்ல இருந்துச்சா? வெளிப்படை டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சா? அந்த அன்அபிஷியலா பேசுனாங்க. இவரே சொல்றாரு, தாவேக்காவும் இவங்களும் அன்அபிஷியலா பேசியிருக்கலாம். இவரே சொல்றாரு, சிவி சண்முகமே என்கிட்ட சொன்னாங்க, அதான் நாங்க கையெழுத்து போட்டோம், அதனால தான் செம்மலைன்னு சொன்னாரு. எதுக்கு? திமுக காரணம் நீ இவர் திமுகவை ஆதரிக்கிறதுனா நீங்க சொன்ன கரெக்ட் கருத்து. இவரை திமுக ஆதரிக்குது, நீங்க சொல்ற கருத்து அடிப்படையில் தவறு. நான் முதல்ல கேட்டது என்ன, திமுக ஆதரிக்குது இல்ல சார்? அப்போ இவர் தரப்புல இருந்து திமுக ஆதரவு கேட்டு போனாங்களா?
வேண்டியதில் திமுகவே திமுக தன்னை காப்பாற்றிக்கணும் இன்னைக்கு. சார் ப்ளீஸ், 10 ரூபா அந்த கேஸ் இருக்கு. இதோ நாளைக்கு காலையில் ஹைகோர்ட் சொல்லியிருக்குது, KN நேரு மேலே எஃப்ஐஆர் போடுன்னு. போட்டு தான் ஆகணும். 15 இருக்கு, லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, ஒரு IAS ஆஃபீஸர் வாசலில் நிற்கிறதுக்கு ஒரு காரு, துண்டை காணும் துணியை காணும்னு பேக் சைடில் ஒரு ஆட்டோவில் போடாங்கிறாரு. அவன் ஆட்டோ யாருன்னே தெரில. இவர் ஏன் உள்ள அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. புரிஞ்சுக்குங்க, யாருக்கு அதுக்கு EPS பிரச்சனையா அது? இன்னும் ஒன்றே சொல்லி முடிச்சிடுறேன். அதனால் EPS அவங்கள கேட்கல. அவங்க தங்களை நான் எப்படி அதிமுகவில் மந்திரிகள் மேலே வழக்கு இருக்கிறோன்னு இதை முதலே சொல்லியிருக்கேனா பல முறை, உங்களை வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கேனா, இன்றைக்கி சொல்ல புதுசாக இதை. அதே மாதிரி திமுகவுக்கும் இருக்குது. இது எப்படி இன்றைக்கி பாஸ் ஆகிருக்குன்னா, ஒரே ஒரு நிமிஷம் அதை முடிச்சு மக்களுக்கு தெரியணும். ஒரு எனக்கு புரியல, அதனால தான் நான் இதை சொல்கிறேன். சார், எதுக்கு பாஜக நிலையில் வைக்கணும்? எதுக்கு பாமக ஒரு குரூப்பில் நின்று NDAவில் நின்று ஜெயித்தவங்க அவங்க நடுநிலை வைக்கணும்? இல்லை எளிய திமுக எதற்காக வெளிநடப்பு செய்ய வேண்டும்? இந்த ஓட்டு போட்டான 22 பேரை பழனிசாமி கூட அவன் வீரனா? நீங்கள் ஓடி ஒழிச்சிட்டீங்க, நீங்கள் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு போயிட்டீங்க. திமுக அவங்க வீரர்களா? சார், கத்தியை எடுத்தாச்சு, யுத்த களத்துக்கு வந்துட்டோம். என்ன காரணத்துக்காக திமுக பின்வாங்கியது? சார், இல்லை அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்துட்டீங்க. உங்கள் கூட்டணி கட்சியை ஓட்டு போட சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு ஓட்டு தேடி போச்சு, எல்லாருக்கும் தெரியும். VCK 2 கம்யூனிஸ்ட்டு, IUML அவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, கடன் கொடுத்துருக்கீங்க. ஏன் நீங்கள் போய், ஏன்னா அவர்களை பகைத்து கொள்ள திமுக விரும்பவில்லை. அந்த தைரியம் இருக்குல்ல பழனிசாமிக்கு, புரிஞ்சுக்குங்க. சரி, இது எப்படியாவது அவரை பாஸ் பண்ண வைக்கணும். ஏன்னா எல்லாரும் இன்னொரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண தயாராக இல்லை. நான் அதை தப்புன்னு நான் சொல்ல வரல, அதுக்குள்ளதை நீங்கள் செய்துட்டீங்கல்ல. நீங்கள் என்ன செய்திருக்கணும் சார்? அதில் பேசுவோம் தமிழ்மணி சார். திருமதி இதை முடிச்சுடுறேன். சௌமியா அன்புமணி ரொம்ப வீரமாக பேசினாங்க. பெண்கள் வெளியே வராமல் இருந்தார்கள், அது செய்தார்கள், இது செய்தார்கள். அவங்க மாமனாருக்கு நன்றி இதில் தான் சொல்கிறாங்க. அந்த மாமனாரை பற்றி இவங்க பேசாத பேச்சில் எல்லாம் அப்பாயிண்ட் போட்டோம். இந்த சான்ஸில் மாமனாரை தூக்குறாங்க, கணவருக்கு நன்றி சொல்கிறாங்க. எல்லாம் இங்கேருந்து பெண்களுடைய வீரமெல்லாம் பேசுனாங்க. ஆனால் எழுத்து போட்டு போகிறாங்க போல் இருக்கு. பெண்கள் இவ்வளோ வீரமாக பேசுகிறேன், நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் சார். அங்கே ஒரே ஒரு பெண்மணி தான் வீரமாக இருந்தது. சரி, பேசுவோம் சார். எங்கள் ஏற்காடு தொகுதியை சார்ந்த அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட மலையாளி என்கிற பழங்குடி பெண்மணி உஷாராணி என்பவர், அவர்தான் EPSஐ நோக்கி யார் குரல் எழுப்பிய போதும் மிக வேகமாக எழுந்து நின்றார் தகராறு செய்வதற்கு. பிளவுங்கிறது ஓப்பனாக நம்ம ஒன்று போய் யாருமே இதில் எனக்கு மறுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக தெரியல. ஒன்று சார், இவரை இன்றைக்கி உட்கார வச்சிருக்குங்கிறது திரு ஜோசப் விஜய ஒரே ஒரு பயம், இன்னொரு தேர்தல் வந்தால் நாம் யார் ஜெயிப்போம் யார் தோற்றுருவோன்னு யாருக்கும் எந்த விதமான உறுதியும் இல்லை. அதனால் கூட்டணி எங்கள் கூட இரு, ஓட்டு அங்கே போடு, ஆனால் நாங்கள் வெளிநடப்பு செய்திருவோம் திமுக. அதாவது இதுவரைக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை யாரும் ஒன்று எதிர்த்திருக்காங்க, ஆதரிச்சு தப்பு கிடையாது. கூட்டணியில் நின்றவங்க எழுத்து ஓட்டு போடுறாங்க, ஆதரிக்க மாட்டேன், நடுநிலை வகுப்பேன். எனக்கு இந்த நடுநிலைங்கிறது என்னன்னு சத்தியமாக புரியல. ஒன்று அப்போஸ் பண்ணுங்க,
நம்பிக்கையில் தீர்மானம், நம்பிக்கை ஆதரிக்க ஏற்றுக்க 2ல் 1. இது எப்படி இருக்குன்னா, இவரை உட்கார வச்சா தான் நாம் இன்னொரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கலாம்ங்கிற ஒரு பயத்தால் மட்டுமே இவர்கள் எல்லோரும் திமுக, அதிமுக எல்லாரும் சேர்ந்து, நான் இப்போ கட்சி வித்தியாசம் பண்ணலை, ஒரு 2 லைன் ஒரு சின்ன ஜோக் சொல்கிறேன். ஒரு பையன் மகா மக்கு பையன், அவனை மேலேருந்து ப்ரெஷர் வாத்தியாருக்கு, இவனை நீ எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிடணும். இந்த வாத்தியாருக்கு சத்தியமாக தெரியும் அவன் பாஸே பண்ண மாட்டான். ஒரு கேள்விக்கு கூட அவனுக்கு பதில் தெரியாது. அவன் எதை கேட்டாலும் தெரியாது சார் தைரியமாக சொல்லுவான், ஏன்னா பெரிய இடத்து பிள்ளை. அவனை பாஸ் பண்ண வைக்கிறோம். வாத்தியார் ராத்திரி பூரா தூங்கலை, காலையில் வந்து கேட்குற, அவனை 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னா கூட தெரியாதுன்னு தான் சொல்ல. அவனுடைய கேரக்டர், அந்த பையனுடைய கேரக்டர். அவனை ஒரு கேள்வி கேட்குறாரு, அவன் இவர் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு தெரியாது மார்க் போட்டார். கரெக்ட், உனக்கு தெரியாது என்பது சரியான பதில். ஏன்னா உனக்கு தெரியாதுன்னு எனக்கும் தெரியும்ல, எனவே உனி பாஸ். அந்த மாதிரி இப்போ அவரை பாஸ் பண்ண வச்சுருக்கேன்.